சேனல் பேர் குட்ட கன்சல்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்குன்னா இந்த சேனல் நம்ம குட்ட கன்சல்ட் பேசுவோம். குட்ட கன்சல்ட் டெக்னிக்கல் அண்ட் சேஃப்டி வீடியோ போடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஸ்டர் லோட் பண்ணிக்கோங்க. டேட்டா இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $64,181 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ நேற்று ப்ரைஸ் ஆக்சுவலாக வந்து மேலே தான் போயிருந்து. ஸோ அப்போ நம்ம வந்து வீடியோ போட்டோம். என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஏரியாவை நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ எங்கே டிமாண்ட் இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா 65,300லேருந்து 63,400. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டிமாண்டை இந்த டிமாண்டுக்குள்ளே இன்னைக்கு காலையில் என்ன பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸ்டில் இன்னும் நம்மளுக்கு டிமாண்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இப்போது அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4 ஹவர் கேண்டலை பார்ப்போமே. ஸோ 4 ஹவர் கேண்டல் பார்த்தீங்கன்னா போன 4 ஹவர் கேண்டல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த 4 ஹவர் கேண்டல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டுக்குள்ளே ப்ரைஸு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. அதாவது இறங்குறது கொஞ்சம் ஸ்லோ ஆகி ப்ரைஸ் நிற்கிற மாதிரி தெரியுது இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:46. ஸோ 1:30 மணிக்கு தான் இந்த கேண்டல் க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றது பார்த்துட்டு நான் என் டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதாங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ரைஸு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்கு இல்லையா, இந்த டிமாண்டுக்குள்ளே வந்திருக்கு இல்லையா, இந்த டிமாண்டுக்குள்ளே வந்துட்டு ப்ரைஸு மேபி விக்கு வேணால் வரலாம். ஓகேங்களா? கேண்டல் க்ளோஸ் வைக்கக்கூடாது. அதாவது 4 ஹவர் கேண்டல் நான் சொல்லுங்க, இன்றைக்கி டெய்லி கேண்டல் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி டெய்லி கேண்டல் வந்து கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. 4 ஹவர் கேண்டலில் மேபி கீழே வந்தால் க்ளோஸ் வைக்கலாம். ஆனால் அடுத்த கேண்டலே நம்மளுக்கு பெருசாக உள்ளே போயிடணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டெய்லி கேண்டல் அதாவது என்னென்னா இந்த டிமாண்ட் ஏரியாவுக்குள்ளே ப்ரைஸ் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து சஸ்டைன் ஆகுது. அதாவது வேகமாக இறங்கலை, அதே இடத்துல நிற்குது. ஸோ மேபி நம்மளுக்கு லாஸ்ட் கேண்டல் என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டலாக வந்தது. இந்த 4 ஹவர் கேண்டல் நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு டோஜியாவோ இல்லைனா ஸ்பின்னிங் டாப்பாவோ இல்லைனா ஒரு சின்னதாக இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடியும் திரும்ப இதே மாதிரி ஒரு குட்டி கேண்டல், அது எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு குட்டி கேண்டலாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் இங்கேருந்து திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் இது வந்தால் மட்டும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏதாவது ஃபாலோ அப் கேண்டல் வந்ததுன்னா ஸோ இங்கேருந்து திரும்பத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ரேஞ்சை உடச்சி கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா, நான் டெய்லி சொல்கிறேன், இன்றைக்கியோட க்ளோஸ் சொல்கிறேன், உடச்சிதுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக கீழே போகும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 ஹவர் கேண்டலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ காலையிலேருந்தே ஓகேங்களா, ஒரு நிமிஷம், ஓகே. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கடன்னு கீழே தான் விழுந்தது, கீழே தான் ட்ராப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மேபி காலையிலேருந்து கீழே விழுந்ததுனால மத்தியான கேண்டில் வந்து மேபி இந்த இடத்துல நின்று திரும்ப சாயந்தர கேண்டில் வந்து நல்லா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிக்கவரி ஆக ஆரம்பிச்சிடும். ரிக்கவரி ஆக ஆரம்பிச்சதுன்னா இந்த பியரிஷ் கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டலாகவும் ஃபார்ம் ஆக வாய்ப்பு உள்ளது. அதாவது இந்த டிமாண்டிலிருந்து ப்ரைஸு ரிஜெக்ட் ஆனால், ஓகேங்களா, இந்த டிமாண்ட்லேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டலாவோ அல்லது ஒரு லாங் விக்கு, அதாவது லாங் விக்குன்னு நான் சொல்கிறது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லாங் விக்கு கேண்டில், ஆனால் இது புல்லிஷ் கேண்டில், நம்மளுக்கு வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் இது மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி லாங் விக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மேபி அந்த மாதிரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கேண்டல் சஸ்டைன் ஆகி நிற்குது, ஒரு ரேஞ்சில் சஸ்டைன் ஆகி நிற்குது. ஸோ 15 மினிட்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் மாதிரி தான் நடந்துன்னு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வீடியோ போடுறேன். ஸோ 1:30 மணி கேண்டலோட க்ளோசிங் வந்து இது எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு இத்தீரியமும் இருக்கிறாரு. ஓகேங்களா? இத்தீரியமும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு ஒரு நிமிஷம் இதெல்லாம் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இத்தீரியம் பார்த்தீங்கன்னா இது நமக்கு டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா? டெய்லியில் இருக்கிற டிமாண்ட் ஏரியா. ஸோ நேற்றே நான் சொல்லியிருப்பேன், இதுக்கு கீழெல்லாம் நம்மளுக்கு லிக்விடிட்டி இருக்குது, அதை ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு டிமாண்ட் ஏரியா இருக்குது. சரிங்களா? அந்த டிமாண்ட் ஏரியாவில் தான் ப்ரைஸ் வந்து டச் பண்ணியிருக்கு ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா
இப்போ நம்மளுக்கு வந்து இது அவன் பேர் என்னது பிடிசி என்ன மாதிரி இருக்கானோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ காலையிலே நம்மளுக்கு இது நல்லா ஃபாஸ்ட்டாக இறங்கி இருக்கிறதுனால மேபி ஈவினிங் மார்க்கெட்டு ஒரு அக்ரெசிவாக பம்ப் ஆகிறதுக்கு சான்ஸு இருக்குது. ஓகேங்களா? ஸோ காலையிலே இப்போ டம்ப் ஆகுறதுனால இன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட்டு பம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 hour கேண்டில் வந்து நம்மளுக்கு, அதாவது இந்த 130 கேண்டலோட க்ளோஸ் வந்து எந்த மாதிரி க்ளோஸ் ஆகுதுன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மேபி நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு புள்ளி சினாரியோ வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா டிமாண்டும் அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணி தான் வேலை செய்யுது. 4 hourலேயும் சரி 15 minutesலேயும் சரி. ஓகே ரைட். ஸோ இதை தான் நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் ஒரு அர்ஜென்ட் அப்டேட்டுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ மேபி நம்மளுக்கு வந்து இங்கேருந்து ஒரு நல்ல புஷ் குடிக்கிறதுக்கு சான்சஸ். இந்த டிமாண்ட் வந்து ஹோல்டு பண்ணுது, அதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். இந்த டிமாண்டை நம்மளுக்கு ஹோல்டு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டு ஹோல்ட் ஆகிறதுனால ஸோ எனக்கு என்ன அப்படின்றது, அதாவது இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 11:51ங்களா, கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு 1 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்குது. அது வரைக்கும் இதே இடத்துல சஸ்டெயின் ஆகி நின்ட்டான்னு நினச்சிங்களேன். ஸோ நல்லாயிருக்கும். மேபி வந்து நல்லா ஒரு புஷ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதாவது நல்லா மேலே புஷ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே ரைட். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ நேற்று நான் வந்து கோல்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ அந்த டைம் நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நேற்று கோல்டோட ப்ரைஸ் வந்து மேலே இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டலை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லியிருப்பேன். வீக்லிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து மேலே தான் இருந்தது. நான் சொல்லியிருப்பேன் இந்த லோவை இன்னும் 2 நாள் இருக்குது, அதாவது Thursday Friday இருக்குது, கண்டிப்பாக உடச்சிட்டு கீழே வருவான்னு சொன்னேன். ஆனால் நேற்றே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டான், உடச்சிட்டு கீழே வந்துட்டான். ஸோ இந்த வீக் கேண்டல் நம்மளுக்கு வந்து கீழே க்ளோஸ் வச்சிட்டானா இது ஒரு ரிவர்சல். கோல்டு ஒரு கிராஷை நோக்கி வரப்போகுது. கோல்டு ஒரு பெரிய கிராஷ் வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி தான் பிட்காயின்லேயும் நம்மளுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். ஓகேங்களா? டெக்னிக்கெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். அந்த டைமில் நான் கண்டிப்பாக வந்து ஒரு ஹிண்ட்டாவது கொடுத்துருவேன், மார்க்கெட் வந்து திரும்புகிற மாதிரி இருக்குங்க அப்படின்றது கொடுத்துருவேன். ஆனால் நான் முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன். நான் எங்கே க்ளோஸ் என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து நான் எங்கே வந்து என்னோடய ஹோல்டிங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுவேன்றது நான் டெலகிராமில் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்கள், இதை மாதிரி தான் ப்ரைஸ் வந்து நல்லா மூவ் ஆகும். இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த கன்சல்டேட் ரேஞ்சு தான் வந்து ஒரு பிடிசிலையும் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் வந்து ஒரு குறிப்பிட்ட மந்தில் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஆனால் நாம் இதுவரைக்கும் வெயிட் பண்ணுவோமான்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கெல்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன். நான் வந்து இந்த ரேஞ்சில் ஏதாவது ஒரு ரேஞ்சிலே பிடிச்சிட்டு வெளியில் வந்துடுவேன். ஓகேங்களா? நான் இவ்வளோ தொழு வந்து ஃபுல்லாலாம் வெயிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாதுங்க. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் வந்ததுனாலே, நான் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வச்சுருக்கேன், அந்த ரேஞ்சை தொட்டாலே நான் வந்து எக்ஸிட் ஆகிடுவேங்க. ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே ஃபோமோ, இந்த மூவ் வந்து ஃபோமோ மூவ். இந்த மூவில் மாட்டணும்னு நினச்சிங்களேன், இன்னும் புல்லிஷ் ஆக போது சொல்லி மாட்டினவங்க எல்லோரும் காலி. ஓகேங்களா? இந்த ஹையை இப்போ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த ஹையை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப பெரிய ட்ராப்பெல்லாம் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதனால் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷை நோக்கி போகுது. திரும்ப சொல்கிறேங்க, கோல்டு வந்து கீழே வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்படி வந்ததுன்னா, ஓகேங்களா, வந்ததுன்னா அதாவது இந்த ஹையை உடையாத வரைக்கும் நான் வந்து செல்லிங் சைடில் தான். ஆக்சுவலாக கோல்டு எல்லோரும் பையிங் சைடில் தான் இருக்கிறாங்க. இது மாதிரி தான் டோட்டலாக வந்து பையிங் மோடில் இருக்கும் போது நம்மளுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு சைன் கொடுக்கும்போது யாராலையும் நம்ப முடியாது. டெக்னிக்கல் என்னென்னா ஃபஸ்ட்டே நம்மளுக்கு காட்டிடும். ஓகேங்களா? அப்போ யாராலையும் நம்ப முடியாது. வேலைக்கு இது எப்படிப்பா வரும், அப்படி இப்படின்லாம் வரும் கேள்வி. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் பிடிசியும் நடக்கும். ஓகேங்களா? அப்போது வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லும் போது அந்த டைமில் எல்லா அக்ரெசிவான புல்லிஷ் மோடில் இருப்பாங்க. இப்போ கோல்டில் எல்லோரும் புல்லிஷ் மோடில் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ சிக்னல் கொடுத்து சைன் ஆயிடுச்சு, மார்க்கெட் திரும்பத்துக்கான ஒரு சைனும் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இது எப்போன்னா இந்த லோ உடச்சி கீழே வந்ததுன்னு வச்சுங்களேன், அப்போ தான் எல்லோரும் வந்து ஐயோ பிரிஷின்னு சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் என்ன நினைப்பாங்கன்னா இது ஒரு புல் பேக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பிடிசியில் கூட. ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அதுக்கு தான் நான் வந்து இதை வந்து முன்னாடியே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? பார்ப்போம் எப்படின்றது.
ஓகே ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசி நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீட்டில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் லிஸ்ட்டுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி நீங்களே ஒரு ஓன் லிஸ்ட் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.